பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இயேசு கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷம்தான். அதனால்தான் இயேசுவோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்ப தினமும் இயேசுவோட நடந்தீங்கன்னா தினமும் நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். இன்றைக்கு தனியா பைபிள் வாசித்தீங்களா? ஜெபிச்சிங்களா? ஆண்டவரோட தனி தெரிந்து பேசினீங்களா? யோசித்து பாருங்க. அதான் இந்த வாக்கு ஜீசஸ் பார்க்குறேன்ல, அது ஒரு 3-4 நிமிஷம் இது போதுமா? ஆண்டோடைய பாத்துல காலையில குறைந்தது 1 மணி நேரம் டைம் கொடுங்க ஆண்டவருக்கு. அப்படியே பாத்துல உட்காருங்க, வசனத்தை வாசிங்க, தியானிங்க, உங்களுடைய மனசுக்கெல்லாம் அவரோட பேசுங்க. அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு தந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதிலும் தெய்வ பிரசன்னம் உங்க கூட இருக்கிறதை நீங்க உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. சரியா? இந்த ஆசீர்வாதத்தை சிலர் இழந்துருவாங்க. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, திடீர்னு பாருங்க எல்லாம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் பார்த்துருக்கிறேன். 20 வருஷம் 30 வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்களா? திடீர்னு ஒரு வியாதி வரும். ஒரே வாரத்துக்குள்ள அவங்க சேர்த்து வச்ச லட்சக்கணக்கான பணம் ஆஸ்பத்திரிக்கு போயிடும் முடிந்தது. ஒரே நாள்ல ஒரு நஷ்டம் வந்ததுல லட்சக்கணக்கான காசு போயிடும். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்களோ? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் வருது போகுது, தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு, திடீர்னு எல்லாம் பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, வருது அவங்கெல்லாம் போயிடுது, தங்குறதே இல்லை. இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதில்லை. நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்களா? உயர்வு வர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் தாழ்வு. ஜெயம் வர்ற மாதிரி இருக்குது, அப்புறம் தோல்வி. நல்ல லாபம் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு ஒரே நஷ்டத்துல எல்லாம் போயிருது. அப்போ தங்குவதில்லை ஆசீர்வாதம். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் சந்திக்கிறீங்க. ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையா தங்கி இருக்கணும் உங்க வீட்டுக்குள்ள. அதுக்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்ற, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானா இருக்கணும், அவங்களுடைய தலையில தான் ஆசீர்வாதம் தங்குன்றார். அநீதியா செயல்பட்டா ஆசீர்வாதம் தங்காது. அநீதியான வருமானம், அநீதியான செயல்கள், அநீதியாக காரியங்களை செய்வது, அப்ப நீதி தவறுவது, அது ஆசீர்வாதத்தை பாதிச்சிரும். ஏன்? தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ள தேவன் என்றும் நீதி உள்ள நியாயாதிபதி என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் நீதி உள்ளவர்களா இருக்கணும், அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த நீதி நேர்மையா நடக்கிறவங்க வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். மற்றவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்ற மாதிரி இருக்கும். இப்ப லஞ்சம் வாங்குறோம் பாருங்களேன், வீடு கட்டிடுவான், வசதியா இருப்பான், கார் வாங்கிடுவான், பெரிய ஆசீர்வாதம் இருப்பான்னு நினைப்பாங்க. ஒரே ஒரு நாள் பிரச்சனையில எல்லாமே போயிடும். பார்த்துருக்கீங்களா? இந்தியாவை விட்டு ஓடி போறாங்களே நிறைய பணக்காரங்க. என்ன யோசிச்சு பாருங்களேன். மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு, இருக்கிறதெல்லாம் போச்சு. வெளிநாட்டுல போய் இந்தியாவுக்கு வர முடியாம பயந்து கிடக்குறாங்க. இங்க உள்ள சொத்துக்கள் எல்லாம் நீதிமன்றம் ஏல விட்டு கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் தங்கிச்சா? அநீதி. இதே மாதிரிதான் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன செய்தாலும் உடைய செயல்கள் நீதி உள்ளதா இருக்கணும். நீதி உள்ள தேவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீதியாய் நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப நீதியா நடக்கணும்னு ஆசைப்படுங்க. நீதியா நடக்க ஆண்டவரே உதவி செய்யணும்னு கேளுங்க. இந்த உலகத்துல எங்கெங்க நீதியா நடக்கிறது? மேல் அதிகாரிகள் நீதியா நடக்க விட மாட்டேங்கிறாங்க. சூழ்நிலைன்னு நீதியா நடக்க விட மாட்டேங்குதுல்ல. என்ன செய்யறது? உங்க மனசுல நீதியா நடக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஒப்பு கொடுக்க அது போதும். சூழ்நிலை சில சமயத்துல
நமக்கு அப்படி பாதகமாய் அமைந்தாலும் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், சீக்கிரத்தில் அந்த வெளியே கொண்டு வருவார். அதனால நான் நீதிமானாய் வாழணும், நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நீதியா நடக்கணும், நான் எதை செய்தாலும் அது நீதியா இருக்கணும், உம்மை போல நான் நீதியாய் நடப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க, அநீதியான எந்த காரியத்தை நான் செய்து விடாதபடி காத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.